ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஜூஸியான மட்டன் சுக்கா ரெசிபி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு மட்டன் வேகிறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன். நீங்கள் அப்போ சேர்க்கலைன்னா இந்த ஸ்டேஜில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா தண்ணி விட்டு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம். மட்டன் இந்தளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறையா சேர்த்துட வேண்டாம், மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டா போதும். இப்போ இது நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு 6லேருந்து 8 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்குனதும் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னா அது கூட மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் தட்டி சேர்த்து சூப் மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்கு. சுக்கா செய்கிறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 3 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் வரமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இது இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். கருவேப்பிலை கையில் எடுக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். இப்போ இது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 1 கப் அளவு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த மட்டனையும் கூடவே அரைச்ச பவுடரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது இந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே மட்டன் வேக வச்ச தண்ணியிலேருந்து 1/2 கப் தண்ணியும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது 1 நிமிஷத்துக்கு நல்லா சூடாகட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. மட்டன்லேயும் உப்பு இருக்கும், மட்டன் வேக வச்ச தண்ணியிலையும் உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு ஒருக்க இதை எடுத்து லைட்டாக கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். மட்டன் நல்லா ஆல்ரெடி வெந்திருக்கு, அதனால் தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு குக் பண்ணால் போதும். இப்போ எல்லா தண்ணியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்பைசியான மட்டன் சுக்கா ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல்லே ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் சுக்கா ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.